தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் 4வது நாளான இன்று விருப்ப மனு விநியோகம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. போயஸ் கார்டன் முகாம் அலுவலகத்தில் குவிந்துள்ள கழகத்தினர் உற்சாகத்துடன் விருப்ப மனு பெற்று வருகின்றனர். இதுகுறித்து நமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். எழிலரசன், விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. எதிரிகளை வேரறுக்கவும் துரோகிகளுக்கு பாடம் புகட்டவும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புதிய கழகம் நிறுவியுள்ளார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பல்வேறு அரசியல் வியூகங்களை வகுத்து வருகிறார். அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் அவருடைய வியூகங்களும் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தையும் தமிழக அரசியலில் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்ல, கட்சியின் பெயரையும் கட்சியின் சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்தையும் அவர் அறிவித்திருப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கழக தொண்டர்கள், பெண்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய அரசியலில் அதிரடி நடவடிக்கைகளுக்கு ஏகோபித்த ஆதரவினை வழங்கி வருகிறார்கள். சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அமைந்துள்ள புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முகாம் அலுவலகத்தில் புரட்சித்தாய் சின்னம்மாவை கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் நேரில் சந்தித்து தொடர்ந்து தங்களது ஆதரவை நல்கி வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்வருகிற தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யாரெல்லாம் வேட்பாளராக போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்கள் விருப்ப மனு வழங்கலாம், அனுமதி கோரி விருப்ப மனு வழங்கலாம் என புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும், தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலிருந்தும் 8 திக்கில் இருந்தும் தொடர்ந்து போயஸ் தோட்ட இல்லத்தில் உள்ள முகாம் அலுவலகத்திற்கு படையெடுத்து வந்து கழக தொண்டர்கள், பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் என ஆர்வமாக தொடர்ந்து விருப்ப மனுக்களை வழங்கி வருகிறார்கள். எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக, ஏனென்றால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் மிக தீவிரமாக இருக்கிறது. எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுப்பதற்காக எடுக்கிற இந்த முயற்சிக்கு நாங்கள் பக்கபலமாக உறுதுணையாக இருப்போம் என்று தங்களது ஆர்வத்தை காட்டி தற்போது விருப்ப மனுக்களை வழங்கி வருகிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எந்த வேட்பாளரை கை காட்டுகிறாரோ அந்த வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதே எங்களது லட்சியம், இலக்கு என தொண்டர்கள் மிக தீவிரமாக ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிற நிலைமையில்தான் தற்பொழுது அவர்கள் விருப்ப மனுக்களை சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அமைந்துள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கழக அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த விருப்ப மனு என்பது கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. இது 22/3/2026, அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி வரை இந்த விருப்ப மனு விநியோகம் என்பது நடைபெற உள்ளது. இது இன்று 4வது நாளான விருப்ப மனு என்பது காலை 11 மணிக்கு தொடங்கியது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கழக தொண்டர்கள், அதிக அளவில் பெண்கள், இளைஞர்கள் கூட்டமாக குடும்பமாக வந்து விருப்ப மனுக்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பேருந்துகள் மூலமாகவும் வேன்கள் மூலமாகவும் போயஸ் தோட்ட இல்லத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த விருப்ப மனு விநியோகம் என்பது மிக எழுச்சியாக 4வது நாளாக தற்போது தொடங்கி கொண்டிருக்கிற காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. விருப்ப மனு கட்டணத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பொது தொகுதி விருப்ப மனு கட்டணமாக 5000 ரூபாயும், தனி தொகுதி விருப்ப மனு கட்டணமாக 3000 ரூபாய் என்றும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரையில் பொது தொகுதி விருப்ப மனு கட்டணம் 3000 என்றும், தனி தொகுதி விருப்ப மனு கட்டணம் 1000 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண ஏழை எளிய தொண்டர்கள் கூட விருப்ப மனுவை பெற்று வழங்கக்கூடிய அளவில் இந்த கட்டணம் இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து தரப்பினரும் தற்போது மிக ஆர்வமாக வந்து, எழுச்சியாக வந்து, உத்வேகமாக வந்து போயஸ் தோட்ட இல்லத்திலே விருப்ப மனுக்களை வழங்கி கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இதில் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், தமிழகத்தில் இருந்து எல்லா மாவட்டங்களில் இருந்தும் தற்போது போயஸ் தோட்ட இல்லத்திற்கு பெண்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்திருக்கிற அந்த கட்சி கழக கொடியையும் மற்றும் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்திருக்கிற கழகத்தின் சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்தையும் பதாகைகளாக கையில் ஏந்தியவாறு போயஸ் தோட்ட இல்லத்தை நோக்கி அணிவகுத்து வருகிறார்கள். விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி எழிலரசன்.